ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் தேர்ட் ஈக்குவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கான டயக்ராம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரா பண்ணிப்போம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டி, இதுதான் வந்து பார்த்தோன்னா இனிஷியல் வெலாசிட்டி. ஆஃப்டர் சம்டைம்ஸ் வந்து பார்த்தோன்னா இட் ரீச்சஸ் த பாயிண்ட் பி, அது வந்து பார்த்தோன்னா ஃபைனல் வெலாசிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா டைம் ஓ இ ஏ, இது வந்து பார்த்தோன்னா சி. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து டைம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ வெலாசிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலி ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு சில விஷயம் தெரிஞ்சிருக்கணும். என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஆக்சுவலாக v ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன ஆக்சுவலாக எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். இதுதானே செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இல்லை இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வந்து பார்த்தோன்னா எதுக்கு யூஸ் பண்ணோன்னா விச் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் த ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதுவே செகண்ட் ஈக்குவேஷனை வந்து பார்த்தோன்னா எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? த டிஸ்டன்ஸ் கவர்டு பை அன் ஆப்ஜெக்ட் டியூரிங் த டைம் டி. டியூரிங் அந்த டைம் அப்போ எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்தோன்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஓகேவா? இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம குவாட்ராங்கிள் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருப்போம். குவாட்ராங்கிள்னா என்ன? ஏரியா ஆஃப் குவாட்ராங்கிள் யூஸ் பண்ணி ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னு யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தோம்னா செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருப்போம். குவாட்ராங்கிள்னா என்ன? எனிதிங் விச் ஹாஸ் த ஃபோர் சைட்ஸ் வந்து பார்த்தோன்னா குவாட்ராங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எதெல்லாம் குவாட்ராங்கிளில் சொல்லலாம்? ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரெபீசியம், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா குவாட்ராங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? த டிஸ்டன்ஸ் கவர்டு பை அன் ஆப்ஜெக்ட் டியூரிங் த டைம் டி. அதுதான் வந்து பார்த்தோன்னா ஏரியா ஆஃப் குவாட்ராங்கிள். இதுதான் டியூரிங் த டைம் டி அப்போ எவ்வளோ ஏரியா வந்து பார்த்தோன்னா டிஸ்பிளேஸ் ஆகிருக்குன்னா அதுதான் டிஓஇபி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா சேம் தான். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சேமாக தான் சொல்கிறாங்க. த டிஸ்டன்ஸ் கவர்டு பை அன் ஆப்ஜெக்ட் டியூரிங் த டைம் டி, அது வந்து பார்த்தோன்னா இஸ் கிவன் பை த ஏரியா குவாட்ராங்கிள் அப்படிங்கிறாங்க. குவாட்ராங்கிள்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா குவாட்ராங்கிள்னா என்ன? டிஓஇபி அப்படி தானே? இதை வந்து பார்த்தோன்னா ட்ரெபீசியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் ட்ரெபீசியம்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து ஓடியும் இபியும் வந்து பார்த்தோன்னா இஸ் பேரலாக இருக்குது. ஓகேவா? பட் ஆனால் டிபி வந்து பார்த்தோன்னா இஸ் நாட் பேரலல் டு ஓஇ. ஏதோ ஒரு சைடு மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா பேரலாக இருக்குது. ஓகேவா? சம் ஆஃப் ஒன் பேர் ஆஃப் சைட்ஸ் மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேரலாக இருக்குது. அதர் டூ சைட்ஸ் வந்து பார்த்தோன்னா இஸ் நாட் பேரலல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரெபீசியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ட்ரெபீசியம் ஃபார்முலா என்ன எழுதுவோமா? ஸோ ட்ரெபீசியம் என்ன? எஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறோம்? எஸ் ஈக்குவல் டு ட்ரெபீசியம் ஃபார்முலா என்ன? எஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு சம் ஆஃப் parallel sides into distance between the parallel sides அப்படிங்கிறாங்க. ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னா sum of parallel sides and distance between parallel sides அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோன்னா ஃபார்முலா. ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு விஷயம் தெரியணும். ஃபார்முலா பார்த்தாச்சா? ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நமக்கு தெரியணும் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஓடியும் சரி இஏவும் வந்து பார்த்தோன்னா இஸ் இனிஷியல் வெலாசிட்டி யூ ஈக்குவல் டு ஓடி ஈக்குவல் டு இஏ. அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஓசியும் இபியும் பேரலல். ஸோ அது வந்து பார்த்தோன்னா ஃபைனல் வெலாசிட்டி. ஓகேவா? வி ஈக்குவல் டு ஓசி ஈக்குவல் டு இபி ஃபைனல் வெலாசிட்டி. அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஓஇ ஈக்குவல் டு டிஏ ஈக்குவல் டு டைம். டி ஈக்குவல் டு ஓஇ ஈக்குவல் டு ஓஇ ஈக்குவல் டு டிஏ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஸோ எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? சம் ஆஃப் பேரலல் சைட்ஸ். பேரலல் சைட்ஸ் எது? ஓடி. ஸோ இபி ஆக்சுவலாக பேரலல் சைட்ஸ்னா இஏ கிடையாது, இபி. ஓகேவா? ஸோ இபி வந்து பார்த்தோம் அப்படின்னா வி ஃபைனல் வெலாசிட்டி இன்ட்டு ஓஇ வந்து என்ன ஆக்சுவலாக? ஓஇ வந்து பார்த்தோன்னா டைம் டி. ஓகேவா?
ஸோ இப்போ ஃபார்முலா நமக்கு எப்படி வந்திருக்கு 1/2 இன்ட்டு u ப்ளஸ் v இன்ட்டு t. ஆக்சுவலாக நமக்கு 2 ஈக்குவேஷனுமே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் வந்து பார்த்தோன்னா டைம் இருக்குது, ஓகேவா? பட் ஆனால் தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் தேர்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கொஸ்டினில் வந்து பார்த்தோன்னா இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, அப்புறம் வந்து பார்த்தோன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. டைம் இஸ் நாட் கிவன் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோன்னா தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா நம்ம டிரைவ் பண்ணுறதே ஆக்சுவலாக. ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் டைம் வந்து பார்த்தோன்னா இஸ் நாட் நெசசரி. ஸோ இது எப்படி நம்ம ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா ஆக்சுவலாக நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஆக்சுவலாக v ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடி தானே. ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து பார்த்தோன்னா ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 2 இன் ஈக்குவேஷன் 1 அப்படிங்கிறாங்க, ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? s ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு u ப்ளஸ் v இன்ட்டு t தானே ஆக்சுவலாக ஈக்குவேஷன் 2. இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 1/2 இன்ட்டு u ப்ளஸ் v இன்ட்டு மற்றொன்னா சப்ஸ்டியூட் பண்ணுறது முன்னாடி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிப்போம், ஓகேவா? ரீஅரேஞ்ச் எப்படி பண்ணலாம்? v ஈக்குவல் டு u ப்ளஸ் 18 இருக்கா? இப்போ நமக்கு ஆக்சுவலாக டைம் தான் வேணும். டைமில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ எப்படி எழுதிக்கலாம் இதை ரீஅரேஞ்ச் பண்ணி? v மைனஸ் u ஈக்குவல் டு 18 எழுதிக்கலாமா? இது எப்படி திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணலாம்? t ஈக்குவல் டு v மைனஸ் u பை a இப்படி எழுதிப்போமா? அப்போ வந்து பார்த்தோன்னா டீக்கு என்ன இருக்குது ஆக்சுவலாக? v மைனஸ் u பை a. இது திருப்பி எப்படி எழுதிக்கலாம்னா 1/2a இன்ட்டு u ப்ளஸ் v இன்ட்டு u மைனஸ் v. ஸோ u ப்ளஸ் v v மைனஸ் u மட்டும் இந்த சைடு வச்சுட்டு 2a இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் எப்படி மாறும் ஆக்சுவலாக? 2a sன்னு மாறுமா? ஈக்குவல் டு u ப்ளஸ் v இன்ட்டு v மைனஸ் u. ஸோ இதை திரும்பி ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி எழுதிப்போம் v ப்ளஸ் u இன்ட்டு v மைனஸ் u. இதை பார்த்தா உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா ஞாபகம் வரணும். என்ன ஃபார்முலா ஆக்சுவலாக ஞாபகம் வருது? இதை பார்த்தா a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b ஃபார்முலா ஆக்சுவலாக ஞாபகம் வரணும். ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? b ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? 2as ஈக்குவல் டு v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர். இப்போ வந்து பார்த்தோன்னா இதை ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் தேர்ட் ஈக்குவேஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா இண்டிபெண்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ சப்போஸ் ப்ராப்ளமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, அப்புறம் வந்து பார்த்தோன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ஆக்சலரேஷன் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இது யூஸ் பண்ணணும், ஓகேவா? நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் நம்ம இதில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லையும் செகண்ட் ஈக்குவேஷன்லையும் நமக்கு வந்து பார்த்தோன்னா டைம் வந்து ரெக்வயர்டாக இருக்குது, ஓகேவா? டைம் வந்து பார்த்தோன்னா தேவைப்படுது. பட் ஆனால் வந்து பார்த்தோன்னா கொஸ்டினில் சப்போஸ் டைம் வந்து பார்த்தோன்னா இஸ் நாட் கிவன் அப்படின்னா நம்ம வந்து தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தோன்னா போஸ்ட் பண்ணுங்கள், ஓகேவா?